வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான டெக் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வாட்டி ரிலீஸ் ஆக போற சாம்சங் Z Fold 6ல வந்து ரொம்பவே திக்னஸ் வந்து கம்மி பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்க திக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13.4 mm, பட் இந்த வருஷம் வரப்போற Z Fold 6ல 11 mm வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கம்மி. இந்த 2 mm பார்க்க வேணா கம்மியா இருக்கலாம், பட் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா தெரியும். ஏன்னா இப்போ நிறைய ஃபோல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ்ல தான் மோஸ்டா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் போன வருஷத்தோட பெஸ்ட் ஃபோல்டா நமக்கு எல்லாரும் ஒன் பிளஸோட ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்ப்போம் சாம்சங் எந்த அளவுக்கு கம்மி பண்றாங்க. அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா CMF கிட்ட இருந்து. ஸோ CMFனா ஒன்றும் இல்லை, இது வந்து நத்திங்கோட ஒரு சப் பிராண்ட் தான். ஸோ இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 வந்து March 5 வந்து லான்ச் ஆக போகுது இல்லையா, அது கூடவே ஒரு CMF கிட்ட இருந்து ஒரு நெக் பேண்டும் ஒரு TWS லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீக் ஆகல. ஸோ March 5 அன்னைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் கூட லான்ச் ஆக போது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நத்திங் ஃபோன் 2ஓட ப்ரைஸுமே லீக் ஆயிருக்கு. ஸோ அது அப்கமிங் நியூஸ்ல வந்து நான் சொல்றேன். அதுக்கடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா OnePlus கிட்ட இருந்து. ஸோ OnePlus வந்து ஒரு வாட்ச் 2 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் OnePlusஓட வாட்ச் லைன் அப்போ நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா OnePlusஓட வாட்ச் 1 வந்து லான்ச் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியரா போச்சு. ஸோ இந்த வாட்டி டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா இருக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி VOIஸே ரன் ஆக போகுதுன்னு வேற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 500 mAh பேட்டரி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி தான் முன்ன பெரிய கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா Realme 12 பற்றி தான். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், ஐ கார்டு கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் டேட் வந்து நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. March 6 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது இந்த ஃபோன். iPhone 15 ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, இதை பற்றி ஆப்பிள் வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி சைக்கிள் எல்லாமே 600 கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் 80% வரைக்கும் டீக்ரேட் ஆகிறதுக்கு 1000 சைக்கிள்ஸ் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லேப் கண்டிஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்ல எப்படி அப்ளிகேபிள் ஆகும்னு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் 2Aயோட பிரைசிங். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபோன் 30,000 வருமா 25,000 வருமா அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி இந்த நத்திங் ஃபோன் 2A பற்றியான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் அங்கே வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க, ஐ கார்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட ப்ரைசிங் வந்து 25,000 இருக்கலாம் அப்படின்னு நிறைய இடத்துல லீக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. பட் இது பேங்க் ஆஃபரோட 25,000 இல்லை லான்ச்சே 25,000 இது வந்து நம்மளால சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் ஆஃபர்ஸோட தான் சேர்த்து தான் 25,000 லான்ச் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இதில் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து MediaTek Dimensity 7200 இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். இப்பயும் எதுவும் மாற்றலாம் கிடையாது, அதே ப்ராசர் தான். பட் 7200 Pro அப்படிங்கிற ப்ராசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கும் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வகையிலும் சேஞ்ச் கிடையாது. இதோட எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்திருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு பவர் கன்சம்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா iQOO கிட்ட இருந்தா. ஸோ iQOO வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் கன்ஃபார்மாக வந்துருது. அந்த வகையில் அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா iQOO Z9 வந்து லான்ச் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது Neo 9 இந்த சீரிஸே தான். பட் Z9 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா under 25,000 தான் இருக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிருந்துச்சு. அண்ட் இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7200 அதே நத்திங் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான். கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா 50 மேப்ஸ் சென்சார் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் அந்த அப்கமிங் லீக்ஸ்லாம் வர நம்ம அதை பற்றி டெடிகேட்டடாக பார்ப்போம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ பற்றி. ஸோ ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து ரெகுலராக ஐஃபோன்ஸ் மாதிரி அப்டேட் ஆகான்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் நமக்கு 18 months வரைக்கும் ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு அப்டேட்ஸ் இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ அப்டேட்ஸ்னா நெக்ஸ்ட் மாடல் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 12R. ஸோ இந்த 12R பற்றியான ஸ்கேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா iPhone 12Rல மேக்ஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.0 தான். அப்படி ஒருவேளை நீங்கள் 4.0க்காக தான் அந்த ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் OnePlus ஸ்டோர்லையும் கைம் பண்ணிக்கலாம், OnePlusஓட கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி கேட்கலாம். பட் அமேசானில் வாங்குறவங்க எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் யாராவது OnePlus 12R அந்த UFS 4.0க்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா AI பற்றி தான். ஸோ OpenAI வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த ChatGPT வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டைமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா OpenAI கிட்ட வந்து புது ப்ராடக்ட் வந்து இருக்கு, சோரா அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு வீடியோ தான். ஸோ இது வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் டு வீடியோ. இதில் என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்கலாம். பட் இவங்க காமிச்ச அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரியலாகவே அது வந்து AI ஜென்ரேட் பண்ணது நம்மளால சொல்லவே முடியாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த இமேஜஸ்லாம். இன்னும் முக்கியமாக ஒரு நாய் வந்து ஸ்னோவில் படுத்துட்டு விளையாடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. இது ஒன்றும் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் இது நிஜமாலுமே அந்த அவங்க சொன்ன அளவுக்கு இருக்கா இல்லையா நம்மளால டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Lenovo கிட்ட இருந்து. Lenovo வந்து ஒரு 2 லேப்டாப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்ஸ் வந்து நார்மலான லேப்டாப்ஸ் தான். பட் முன்னாடி இருக்க டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு OLED ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சோனிலாம் அப்பயே பண்ணிட்டாங்க.
பட் இப்போ வந்து இவங்க லேப்டாப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் இது கான்செப்டாக மட்டும் தான் இருக்கும். ஏன்னா MWCல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரியல் டைம் யூஸ்க்கு வரதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஆல்ரெடி நிறைய டிசைன் வந்துட்டு போயிருச்சு. இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரூம் வந்து டார்க்காக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி சைடில் வந்து உட்காந்து யூஸ் பண்ணுறதா அது வந்து வேலைக்கு ஆகும். ஸோ இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு சோகமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெய்ஸு பற்றி அதிகமாக கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் பிராண்ட் தான். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலாம் ஃபோன்லாம் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சைனீஸில் மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அஃபிஷியலாக ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் விட்டுட்டு இப்போ ஏஐ ரிலேட்டடாக திங்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ மெய்ஸு ஒரு நல்ல பிராண்டு தான். நிறையா யூனிக்கான ஃபோன்ஸ்லாம் அதில் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் தான் கிடையாது. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இருந்து. ஸோ ஆப்பிள் புதுசாக 2 ஏர்பாட்ஸும் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஜென் செகண்ட் ஜென் இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் மேக்ஸும் புதுசாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தை எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கூன் Neo 9 Pro. ஸோ இதோட எக்ஸாக்டான ப்ரைசிங் வந்து இன்னும் நமக்கு தெரிய கிடையாது. இன்றைக்கி தான் லான்ச் இருக்குது 12 மணிக்கு. ஸோ நான் 12 மணிக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸாக்டான ப்ரைசிங் வந்து தெரியாது. பட் ஒரு போஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 35,000 இதுதான் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு ஒரு லீக் வந்து வந்திருக்கு. ஸோ இது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த ஃபோன் ரியலாகவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ப்ரைசிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வீடியோலே போகிறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ கிட்ட இருந்து. ஓப்போ வந்து February 29 அன்னைக்கு F25 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றியான ஃபுல் டீடைல்ஸ் பிக்ஸும் நமக்கு வந்து தெரியும். நீங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். Android 15ஓட டெவலப்பர் ப்ரிவ்யூ வந்து ரோல் அவுட் ஆகிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் அவுட் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் டிவைஸஸ் தான். பிக்சல் 6, 7 அந்த ஃபோல்டு இது மாதிரி 8 இந்த மாதிரி ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோல் அவுட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏன்னா கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 புது ஃபீச்சர் தான் இருக்குது. பட் நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இதில். அண்ட் கடைசியாக இருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார்மேட்டிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பவர் பாயிண்டில் புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த போல்ட் ஆகிறதுக்கு இந்த டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் ரோல் அவுட் ஆகிருக்கும், நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான டெக் நியூஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.